புதுத்தடம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசுவதற்கு நம்முடன் அண்ணன் கேப்ரியல் இணைஞ்சிருக்கிறாரு. வாங்க அவர் கூட பேசலாம். அண்ணன் வணக்கம். வணக்கம். கேள்விகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி. சின்ன வயசுல ஒரு ராட்சசனோட கதையை கேள்விப்பட்டு இருப்போம். அந்த ராட்சசனை யாராலையும் கொல்லவே முடியாது. ஏன்னா 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஒரு குகை இருக்கும். அந்த குகைக்குள்ள ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துல கூடு கட்டி வாழ்கின்ற கிளிக்குள்ளதான் அவனோட உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராட்சசனோட உயிர் எப்படி பாதுகாப்பா இருக்கோ அது மாதிரிதான் எங்களுடைய வளர்ச்சி என்பது உங்களுடைய ஆதரவுல இருக்கு. சேனலை பார்க்குற புதிய உறவுகள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதன் பிறகு ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும் இருக்கு. ஹைப்பும் பண்ணி விட்டுடுங்க. வாங்க கேள்விகளுக்குள்ள போகலாம். அண்ணன், கேள்விகளுக்கு முன்னாடி ஏதாச்சும் சொல்லணுமா? கண்டிப்பா. என்னன்னா ஹிஸ்டரி சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். பெரிய அதிசயம். ஆமா, ஏறக்குறைய 1 வருஷம் கழிச்சு வீடியோ போட்டிருக்கோம். மகிழ்ச்சியில பார்க்க விருப்பம் இருக்கக்கூடியவங்க டெஃபினட்டா ஹிஸ்டரி சேனல்ல போய் செக் பண்ணுங்க. இது ஏன் சொல்றேன்னா, நிறைய நேரங்களில் நோட்டிபிகேஷன் வராது. ஏன்னா 1 வருஷமா வீடியோ போடல, அதனால நோட்டிபிகேஷன் வராம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ விருப்பம் இருக்கக்கூடிய நேயர்கள் கண்டிப்பா ஹிஸ்டரி சேனல் நிச்சயமா அந்த வலையொலிக்கும் உங்களுடைய ஆதரவு தேவைப்படுது. தொடர்ந்து அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அண்ணன் தொடர்ந்து வீடியோ போடுவாரு. இல்லைன்னா மறுபடியும் கேப் விட்டுருவாரு. சரி, இன்றைக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நேற்றைக்கு திருத்தணியில, நேற்றைக்கு கூட கிடையாது, நேற்றைக்கு முன்தினம் திருத்தணியில 4 சிறுவர்கள், 17 வயதே ஆன சிறுவர்கள் கஞ்சா போதையில ஒரு வட மாநில இளைஞரை கொடூரமான முறையில வெட்டி தாக்கி இருக்கிறாங்க. உயிருக்கு ஆபத்தான நிலையில அந்த வடமாநில இளைஞர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார். ஏன்டா இப்படி செஞ்சீங்கன்னு அந்த 4 பசங்களையும் கூப்பிட்டு கேட்டா, நாங்க ரீல்ஸ் எடுத்தோம் அப்படிங்கிறானுங்க. புரியல என்னன்னு தீவிரமா விசாரிச்சா, நாங்க தொடர் வண்டி ரயில்ல போகும்போது கத்திய காட்டி ஒருத்தனை மிரட்டுற மாதிரி ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அந்த ட்ரெயின்ல ஒரு வடமாநில இளைஞர் வந்தாரு, ஒரிசாவை சேர்ந்த சுராஜ். அவர் அதை நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்திருக்கிறாரு. இதுக்காக அவரை அந்த ட்ரெயினை விட்டு இறக்கி கொண்டு போய் இந்த குடியிருப்பு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வச்சு வெட்டி இருக்கிறானுங்க. அவர் கதறாரு. அப்பயும் கூட கேட்காம எல்லா இடத்துலையும் தாக்கி அதை ரீல்ஸ் எடுத்துட்டு சந்தோஷமா அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சிரிக்கிறாங்க அந்த வீடியோவில். ஒருத்தன் இப்படி கை காட்டுறான், ஒருத்தன் இப்படிங்கிறான். எனக்கு இதை எப்படி விவரிச்சு சொல்றதுன்னே தெரியல. அந்த வீடியோ ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. நீங்க பாத்தீங்களா? அதான், இப்ப நான் பார்த்த அளவுல இந்த அளவுக்கு மோசமான வயலண்டான ஒரு வீடியோவை நான் பார்த்தது இல்லை. இப்ப நேபாள்ல ரெவல்யூஷன் நடந்தப்ப கூட பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் ஓட ஓட விரட்டுறாங்க, ஒருத்தர் அந்த குளத்துக்குள்ள எல்லாம் தள்ளி விடுறாங்க. அந்த மாதிரியான காட்சிகள் நம்ம பார்த்தோம். அதுவும் ரொம்ப வயலண்டா தான் இருந்தது. இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ. முக்கியமா தமிழ்நாட்டோட இமேஜை உடைக்கக்கூடிய வீடியோ. தமிழ்நாடுன்றது ஒரு அமைதியான ஒரு மாநிலம் அப்படின்ற மாதிரி இந்தியா ஃபுல்லா ஒரு பார்வை உண்டு. நான் இந்தியாவில் நிறைய மாநிலங்களுக்கு பயணம் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் பேசும்போது பரவாயில்ல, எல்லாருமே தமிழ்நாட்டை, தமிழ் மக்கள் நல்லா படிச்சவங்க, தமிழ் மக்கள் ரொம்ப அமைதியான மக்கள், அங்க வயலன்ஸ் இருக்காது அப்படின்ற பார்வையோட தான் தமிழர்களை அணுகுவாங்க. ஆனா இப்ப இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பாக்குறேன், எல்லா நேஷனல் மீடியாலையும் இதை கவர் பண்றாங்க. தமிழ்நாடோட இமேஜை பார்த்தோன்னா பெரிய அளவுல டேமேஜ் ஆகுது. 2வது, எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, நம்ம மாநிலம் இருக்கக்கூடிய நிலைமையை பாருங்க. நம்ம மாநிலத்தோட எதிர்காலம், இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எதிர்காலம், அவங்களோட கண்டிஷனை பாருங்க. இப்ப ஒரு விஷயம் என்னன்னா, கஞ்சா மாதிரியான கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்கன்னா என்ன பண்றோம்னு அவங்களுக்கு தெரியாது. அதான் சிக்கல். சோ இன்னைக்கு சின்ன பசங்க, டீன்ஸ், அவங்கலாம் டீனேஜஸ். சோ இவங்க கையில இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் எல்லாம் வருது. அவங்க போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க. நான் ரீசெண்டா ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்தோம்னா, ஒரு யூடியூபர்ல, இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் நினைக்கிறேன், அவர் வீடு இல்லாம யூஎஸ்ல இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் போய் இன்டர்வியூ எடுப்பாரு. ஏன் இந்த மாதிரியான கண்டிஷன்ல இருக்கீங்க, ஏன் வீடு இல்லாம இப்படி தெருவில் இருக்கீங்கன்னு எடுப்பாங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு காலத்துல நான் நல்லா இருந்தேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன பிசினஸ் லாஸ் ஆயிருச்சு, வேலை போயிருச்சு, இப்படி வந்துட்டு சொல்லுவாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, நான் ஹெராயினுக்கு அடிக்ட் ஆயிட்டேன். ஹெராயினுக்கு அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னோட ஒய்ஃப், குழந்தைகள், அப்பா அம்மா எல்லாம் என்ன விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லுவாரு. அதுல ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நீங்க ஹெராயின் அடிக்ஷன்றது பாத்தீங்கன்னா சொந்த குடும்பத்துக்கு எதிராகவே உங்களை திருப்பிடும், உங்க ஒய்ஃப் குழந்தைகளுக்கு எதிராகவே உங்களை திருப்பிடும். அந்த மாதிரியான மோசமான அடிக்ஷன் அது அப்படின்ற பாயிண்ட் அவர் சொல்லுவார். இதுவும் ஏறக்குறைய அப்படிதானே? கரெக்ட்.
இந்த பசங்களுக்கு நம்ம என்ன பண்றோன்றதே தெரியல. இப்ப டீனேஜ் பசங்க இப்படி பண்றாங்கன்னா, இப்ப யூடியூப்ல பார்த்தோம்னா நிறைய பேர் பயங்கரமா ஆக்ரோஷமா பேசுறாங்க, இவங்க எல்லாத்தையும் சுட்டு கொல்லணும்ன்றாங்க, இவங்க எல்லாத்தையும் இந்த புள்ளிங்கோன்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்க, ரொம்ப தவறான வார்த்தை. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி இவங்க எல்லாத்தையுமே நம்ம கடுமையா கையாளணும்ன்றாங்க, இவங்களை போலீஸ் வந்து கால கையெல்லாம் உடைக்கணும் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க. நான் என்ன யோசிக்கிறேன், நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, டீனேஜர்ஸ் கைக்கு ட்ரக்ஸ் போற அளவுக்கு நம்ம சொசைட்டி மோசமா இருக்கா? எஸ், இதான் முக்கியமான கேள்வி. பசங்க கைக்கு எப்படி ட்ரக்ஸ் போகுது? அப்படி போகுதுன்னா அதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்குன்றதா நம்ம பார்க்கணும். முதல்ல எப்படி ஒரு டீனேஜர் ட்ரக் அடிக்ட் ஆகிற அளவுக்கான சூழல் எப்படி ஏற்படும்? ஒண்ணு அவங்க அப்பா அம்மா குடிகாரர்களா இருக்கணும், இல்லைன்னா ட்ரக் கன்சியூமர்ஸா இருக்கணும். ஃபேமிலியில சூழல் சரியில்லாம இருந்தாதான் இது நடக்கும். யூஸ்வலா இதுக்கெல்லாம் நல்ல டேட்டா இருக்கு. சின்ன வயசுலயே ஒரு டீனேஜர் வந்து ட்ரக் அடிக்ட் ஆகிறாங்கன்னா அதிக நேரங்கள்ல பார்த்தோம்னா ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்பா யாராவது ஒருத்தவங்க பார்த்தோம்னா ட்ரக் அடிக்டா இருப்பாங்க, மதுபோதைக்கு மதுபோதையால பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. ஸோ அதனாலதான் இது நடக்குது. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா, இந்த பசங்களுக்கு ட்ரக் ஆக்சஸ் இருக்கு. ஸ்கூல்ஸ் முன்னாடி எனக்கு ஒரு எம்பி ஒருத்தர் என்கிட்ட ஒரு சில ஆண்டுக்கு முன்னாடி பேசுறாரு, எங்க தொகுதியில ஸ்கூல் பக்கத்திலேயே வித்துட்டு இருக்காங்க சார், சில ட்ரக்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க, அதை ஸ்டாப் பண்றதுக்கு ஆட்களே இல்லைன்றாங்க. சோ சின்ன பசங்க கை வரைக்கும் அது போகுது. ஆனா இன்று காலை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுல இருந்து தமிழ்நாட்டுல 0 கஞ்சா அப்படிங்கிற நிலையை கொண்டு வந்துட்டோம், தமிழ்நாட்டுல கஞ்சா எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதுல என்ன பெரிய வேடிக்கை அப்படின்னா, இந்த 4 சிறுவர்களும் தொடர்ந்து இதே மாதிரியே தொடர் வண்டியில ஆயுதங்களோட ரீல்ஸ் போடுறத ஒரு வழக்கமாவே வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பார்த்தா அவ்வளவு ரீல்ஸ் இருக்கு. கத்தியை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க, ரயில் பெட்டியில பப்ளிக் வர இடத்துல அவ்வளவு பெரிய கத்தியோட இந்த பசங்க சுத்திக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு போஸ்ட்ல கஞ்சாவை பயன்படுத்துற மாதிரியே அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து மா சுப்பிரமணியத்தோட கண்ணுக்கு தெரியலையான்ற ஒரு கேள்வியும் வருது இல்ல. 0 கஞ்சான்னு அவர் சொல்றாரு, நமக்கு அதை பத்தி எல்லாம் தெரியல. இப்ப நான் இந்த ஸ்டோரியை வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆங்கில நாளிதழ்ல பாக்குறேன். அதுல போட்டிருக்காங்க, இந்த பசங்க கஞ்சாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் இந்த காரியத்தை பண்றாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ அப்ப கண்டிப்பா மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்ற மாதிரி 0 கஞ்சான்ற விஷயம் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவங்களே யூஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா. அதே மாதிரி நீங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட் முக்கியம், கையில ஆயுதங்களோட இவங்க சுத்திட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தோம்னா இன்னைக்கு கையில ஆயுதங்களோட சுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சின்ன பசங்க ஆயுதங்களோட சுத்திட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமான பாயிண்ட். இப்ப யங்ஸ்டர்ஸ்க்கு ஏன் அந்த தேவை வருது? ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும்னு ஒரு தேவை யங்ஸ்டர்ஸ்க்கு ஏன் ஏற்படுது? ஏன்னா இப்ப யங்ஸ்டர்ஸை பொறுத்தளவு ஒரு பெரிய வெறுமை இருக்கு. அவனுக்கு என்ன பண்ணணும்னு லைஃப்ல ஒரு நோக்கம் இல்லை. நோக்கம் இல்லாத போது அவன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு ஒரு அடையாளத்தை அவன் உருவாக்கிக்கிறான். இப்ப இது என்ன பண்ண முயற்சி பண்றான்? அவன் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்றதை காட்டதான முயற்சி பண்றான். நான் பலமா இருக்கேன், நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்றத காட்டதான். நிஜமாவே உங்களுக்கு பெரிய ஆள் ஆகணும்னா என்ன பண்ணுன்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா நீங்க இப்படி பண்ண மாட்டீங்க. கரெக்டான ரூட்ல போறதுக்கு எனக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்ல, சொசைட்டில எனக்கு வாய்ப்பு இல்ல, என்ன ஓரம் கட்டுறாங்கன்ற போது இவன் என்ன பண்றான்? ஷார்ட்கட் எடுக்கிறான். ஆனா இவங்க எல்லாம் படிக்கிற பசங்க தானே, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வழிகாட்டலாமே. அதுதான் நான் சொல்றேன். இங்க நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்க பிரச்சனையே என்னன்னா, நம்ம சொல்றது என்னன்னா எல்லாருக்கும் எஜுகேஷன் போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்றோம், டிகிரி கொடுக்குறோம். இந்த டிகிரிக்கு ஒன்றும் வேல்யூ கிடையாது. இதை படிச்சா நீங்க ஒன்றும் பெருசா எங்கேயும் போய், நான் சொல்றது எல்லா டிகிரியும் இல்ல, நிறைய காலேஜஸ் கொடுக்கக்கூடிய டிகிரிஸால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு நீங்க ஜொமேட்டோ வண்டி ஓட்டுறவங்க எல்லாம் யாருன்னு கேளுங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து இந்த மாதிரி பிஇ படிச்சிருக்கேன், பிஎஸ்டி படிச்சுட்டு நான் ஜொமேட்டோ ஓட்டுறேன்னு சொல்றாங்களா? உண்மை. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. சோ அப்ப என்ன சிக்கல்னு பார்த்தோம்னா, நம்ம எஜுகேஷன் செய்ய வேண்டிய வேலை செய்ய மாட்டேங்குது, பேரண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி சிஸ்டம் வந்து புரோக்கனா இருக்கு. இதெல்லாம் நடக்கும்போது யங்ஸ்டர்ஸும் மோசமா வராங்க. சோ ஒண்ணு, ஃபேமிலின்ற இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, ரொம்ப அவசியம். ஃபேமிலின்ற இன்ஸ்டிடியூஷன்ல தான் குழந்தைகள் வந்து வளர்க்கப்படுறாங்க, அது ரொம்ப அவசியம். ரெண்டாவது, சொசைட்டில கேடுகட்டத்தனமா இந்த மாதிரியான மது பழக்கம் இருக்கு. நம்ம சொசைட்டில ட்ரக்ஸ் போயிட்டு இருக்கு, மதுபானங்களை கவர்மெண்டே வித்துட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு பாருங்க, நீங்க வந்து மதுபானங்களை இன்னைக்கு நிறைய பேருக்கு ஊத்தி கொடுக்குறீங்க, இவன் எல்லாம் நாளைக்கு குழந்தைய வளர்ப்பான். குடிகாரனு குழந்தைய வளர்க்கும் போது இந்த மாதிரிதான் நடக்கும். இல்ல, குடிகாரன் வீட்டுல வளரக்கூடிய குழந்தைகள் பார்த்தோம்னா பெரும்பாலும் இந்த மாதிரிதான் வளருவாங்க. சோ இது எல்லாமே பெரிய ஒரு சிக்கல். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப முடிச்சு நீங்க சொல்லுங்க. இல்ல, டாஸ்மார்க்ல பெற்றோர்கள் மட்டும் வாங்கி குடிக்கிறது இல்ல, பள்ளி மாணவர்கள் கூட டாஸ்மார்க்ல மது வாங்கி குடிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வருது. டாஸ்மார்க்ல மாணவர்களோ குழந்தைகளோ வந்து கேட்கும் போது இல்லைன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவன் வயசு என்ன, எதுக்கு கேட்கறான் அப்படின்னு கூட தெரியாம அவங்களுக்கும் மது விற்கிறாங்க. சிம்பிள்ங்க, அவனுக்கு காசு.
அவனுக்கு வந்து குழந்தைகள் இறக்குறத பத்தி கவலை கிடையாது. அரசியல்வாதிக்கு இது காசு, அரசுக்கு இது பணம். அது இல்ல, அதுக்காக எதிர்கால தலைமுறை அழிகிறது மக்களுக்கு தான் புரியணும். அது மக்கள் தான் எதிர்கால தலைமுறையை பத்தி யோசிக்கணும். அரசியல்வாதிகளோட எதிர்கால தலைமுறையெல்லாம் அவங்க கரெக்டா தான் பாத்துட்டு இருக்காங்க. சோ இதனால பாதிக்கப்படுறது மக்கள் தான், மக்களுக்கு தான் புரிதல் இல்ல. சோ அதுதான் நான் சொல்றேன். இப்ப நான் இந்த பசங்களை கூட ஜஸ்டிஃபை பண்ணிலாம் பேசல, இந்த மாதிரியான சூழல் இருக்குன்னு சொல்றேன். ஆனா என்ன மாதிரியான மோசமான சூழல் இருந்தாலும் ஒரு மனிதன் எந்த பாதையில போகணுன்றதை அவன் தான் தீர்மானிக்கணும். நம்ம தவறான பாதையில போக கூடாது. எனக்கு எதிராக சொசைட்டி ஃபுல்லா திரும்பலாம், ஆனாலும் நான் அதுக்கு பொறுப்பே இருக்கணும். நான் என்ன செய்யறேன்றதுக்கு நான் தான் பொறுப்பே இருக்கணும். அந்த வகையில இந்த பசங்க பார்த்தோன்னா இந்த வயசுலயே லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டு இப்ப அவன் லைஃப் முடிஞ்சது, அவ்வளவுதான், காலி. அவனுங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஆமா, இப்ப பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி சின்ன பசங்க வீடியோஸ் நிறைய பாக்கணும். ஸ்கூல் பசங்க பார்த்தோம்னா மதுபானங்களை குடிச்சிட்டு இருக்காங்க. இதை பத்தி டாஸ்மாக் கடைக்காரனுக்கு என்ன கவலை வந்தது? ஒரு கவலை கிடையாது. அவன் சம்பாதிச்சுட்டு இருக்கான். எல்லாருக்கும் இப்ப பார்த்தோம்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருந்தானு இன்னைக்கு 20 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல 20 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த செலவு போயிட்டு இருக்கு. அது வேற ஒரு கணக்கு இருக்கு அதுக்கு. நான் அது இப்ப பார்த்தோம்னா அந்த பாட்டில் ரிட்டர்ன் பண்ணதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சைலண்டா இன்னொரு 10 ரூபா ஏத்திட்டாங்க. இந்த நிறைய இடங்கள் அது பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த சிக்கலும் இப்ப போயிட்டு இருக்கு. சோ அவங்கள பொறுத்தளவுல சின்ன பசங்களா பெரிய பசங்களான்ற பத்திலாம் கவலை இல்லை. உங்ககிட்ட காசு இருந்தா அவங்கள்ட்ட பொருளை கொடுப்பான், அவ்வளவுதான். அவனுக்கு அது லாபம். நம்ம தான் தெளிவா இருக்கணும். இப்ப ஒரு ஒரு ரிசர்ச் ஒண்ணு இருக்கு. இப்ப பார்த்தோம்னா ஒரு எலி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நார்மலா ஒரு எலி வாழக்கூடிய சூழல் இருக்குல்ல, அந்த சூழல்ல அந்த என்வரான்மெண்ட்ல ஒரு எலி இருக்கும்போது கொக்கைனுக்கு அடிக்ட் ஆகலாம். ஓகே, நீங்க கொக்கைன் கொடுத்தாலும் அது கொக்கைனுக்கு அடிக்ட் ஆகலாம். ஏன்னா அதுக்குன்னு சில செயல்பாடுகள் இருக்குல்ல, அதை செய்யும் போது அந்த பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு எலியை நீங்க ஒரு கூட்டுல அடைச்சு வைக்கும் போது அதுக்கு கொக்கைன் கொடுக்கும்போது அந்த கொக்கைன் அடிக்ட் ஆகிடும். என்ன பண்றதுன்னு தெரியல அந்த கூண்டுக்குள்ள. அந்த கூண்டை தான் ஒண்ணு என்னன்னா, இயற்கையா ஒரு மனிதன்னா அவன் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நான் இருக்கேன்னா நான் செய்ய வேண்டிய வேலைகள் சில இருக்கும்ல, எனக்குன்னு சில திறமைகள் இருக்கும். அதை நான் கரெக்டா யூஸ் பண்ணும். நான் வாழ வேண்டிய முறையில நான் வாழணும். அப்படி வாழாம செயற்கையா வேற விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன்னா நான் வந்து ட்ரக்கு அடிக்ட் ஆயிடுவேன். ஓகே, அப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யலைன்னா எனக்கு ஒரு வெறுமை ஏற்படும், எனக்கு ஒரு தனிமை ஏற்படும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ட்ரக் எல்லாம் நான் எடுக்க ஆரம்பிப்பேன். சோ இது ஏன் நான் சொல்றேன்னா, யூசுவலா புரோக்கன் ஃபேமிலிஸ் இருக்காங்கல்ல, புரோக்கன் ஃபேமிலிஸ்ல வளரக்கூடிய பசங்களுக்கு அவங்க இயற்கையா என்ன என்வாரன்மெண்ட்ல சூழல்ல வளரணுமோ அப்படிப்பட்ட சூழல்ல வளர மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி அப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு, இந்த வழியில இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரக்ஸுக்கு போக ஆரம்பிப்பாங்க. இது நான் சொல்றது வந்து இது மட்டும் கிடையாது. இப்ப சிட்டில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இதுவே ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சிட்டில வந்து ட்ரக்ஸோட புழக்கம் அதிகமா இருக்கும், லிக்கரோட புழக்கம் அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப செயற்கையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, காலில இருந்து நைட் வரைக்கும் கடுமையா வேலை பார்க்குறோம், ஸ்ட்ரெஸ் பயங்கரமா இருக்கும், இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. எலி எப்படி நேச்சுரல் என்வாரன்மெண்ட்ல இருந்து செயற்கையான ஒரு என்வாரன்மெண்ட்டுக்கு மாற்றப்படும் போது ட்ரக்கு அடிக்ட் ஆகிறதுக்கான சூழல் அதிகமாகுதோ, நமக்கும் அதே மாதிரி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு குழந்தைங்களோட டேலண்ட்ஸை வெளியே கொண்டு வரணும். அவனுக்கு என்ன பிடிக்குமோ அந்த விஷயங்கள் பண்ணணும். அவன் எப்படி வருவானோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவனை வளர்த்தெடுக்கணும். அதெல்லாம் சரியா செய்யலைன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆனா நம்ம சொசைட்டில தான் சொல்றது ஈஸி, இதுக்கான ஸ்பேஸ்லாம் நம்ம சொசைட்டில கிடையாது. வளர்ந்த நாடுகள்ல இதுக்கான ஸ்பேஸ் ரொம்ப கம்மி தான். அது நம்ம சொசைட்டி எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப மோசம். இப்ப இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இப்ப நீங்க ரீசெண்டா பார்த்திருப்பீங்க, ஏஞ்சல் சக்மா அப்படின்ற ஒரு திரிபுரா யங்ஸ்டர். அவரை பார்த்தோம்னா டெஹ்ராடூன்ல அடிச்சு கொள்றாங்க, கத்தியெல்லாம் வச்சு எடுத்து குத்துறாங்க. அவரு நார்த் ஈஸ்ட்ல இருந்து வர்றாரு. ஸோ அவரை அவர் சைனீஸ்ன்னு சொல்லி கேலி பண்றாங்க, சிங்கின்னு சொல்லி கேலி பண்றாங்க, மொமோன்னு சொல்லி கேலி பண்றாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரு கொஞ்சம் சண்டை போட்டிருக்காரு, ஏன் இப்படி பண்றீங்க. அப்புறம் அவரை அடிக்கிறாங்க, கத்தியால குத்துறாங்க. அப்புறம் 10-15 டேஸ் கழிச்சு அவரு இறந்துடுறாரு. இவர் அடிச்சவங்களும் பார்த்தோம்னா குடிச்சிருக்காங்க. ஓகே, குடி போதையில தான் இந்த காரியத்தை பண்றாங்க. இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன். இப்ப ரீசெண்ட் இதெல்லாம் சொல்ல டிசம்பர்ல நடந்த விஷயங்கள். ஓகே, டிசம்பர்லயே பார்த்தோம்னா பீகார்ல ஒரு முஸ்லிம் கார்மெண்ட் மெர்ச்சன்ட் ஒருத்தர், மெர்ச்சன்ட்னா பெரிய ஆள்லாம் கிடையாது, சாதாரணமா சைக்கிள் போய் பொருட்கள் விற்கிறவர். அதை வித்துட்டு அவர் என்ன பண்றாரு, வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வரும்போது என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வர வழியில டயர் பஞ்சர் ஆகுது. ஒரு குரூப்பா கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க பீகார்ல, எந்த பகுதின்னு எனக்கு தெரியல, நீங்க செக் பண்ணிக்கோங்க, நெட்ல செக் பண்ணீங்கன்னா வரும். அந்த குரூப் கிட்ட போய் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி நான் பஞ்சர் ஆயிடுச்சு, எங்க பஞ்சர் ஓட்டலான்னு. அவரோட பேரை கேட்டு அவரோட அடையாளத்தை கண்டுபிடிக்கிறாங்க. பிடிச்சி அவரை ரொம்ப கொடூரமா அடிச்சு கொள்றாங்க, அவரோட விரல்கள் எல்லாம் உடைக்கிறாங்க, டார்ச்சர் பண்ணி அவரை கொண்டிருக்காங்க. வெறும் இஸ்லாமியர்ன்ற ஒரே காரணத்துக்காக அவரை அடிச்சு கொள்றாங்க. அவங்களும் குடிபோதையில இருந்தாங்க. ஓகே, சோ இப்ப நீங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு வெறுப்புல ஒரு உயிரை எடுக்கிறாங்க. இவங்க எல்லாமே குடிச்சிருக்காங்க. அப்ப குடிபோதை ஒரு மனிதனை மிருகமாக்குது.
அப்படிப்பட்ட குடிபோதையை நீங்க ஏன் என்கரேஜ் பண்றீங்க? அப்படிப்பட்ட மதுபானங்களை நீங்க ஏன் விக்கிறீங்க? அப்படிப்பட்ட மதுபானத்துக்கு நீங்க ஏன் டார்கெட் செட் பண்றீங்க? சோ அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஆக்சுவலா நீங்க இதெல்லாம் என்கரேஜ் பண்றீங்க. நான் சொல்றது எல்லாமே டிசம்பர்ல நடந்த விஷயங்கள். நீங்க ஒண்ணுமே இல்ல, மது போதை, கஞ்சா போதை அப்படின்னு கூகுள்ல மட்டும் டைப் பண்ணுங்க, நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். கணவன் மனைவி அடிச்சு கொண்டுட்டாரு மது போதையில, அவர் அடிச்சு கொண்டுட்டாரு, பையனே இதை பண்ணிட்டான், எல்லாமே இந்த மாதிரி நியூஸா தான் இருக்கும். சோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான பழக்கத்தை அரசே எப்படி என்கரேஜ் பண்ணலாம்? நீங்க எப்படி இந்த பொருட்களை விற்கலாம்? அதுவும் தரம் கெட்ட விஷயங்களை விற்கிறது. நீங்க சொன்ன மாதிரி எந்த ஸ்டாண்டர்ட்ஸும் கிடையாது. சின்ன பசங்களுக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, எந்த ஸ்டாண்டர்ட்ஸும் கிடையாது. சோ அப்ப இது பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். நம்ம இது சாதாரணமா பார்க்கலாம். நம்ம தமிழ் இனம் அழிஞ்சிட்டு இருக்கு. கண்டிப்பா நம்மள அப்படியே ஓவராலா நம்மள காலி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஒரு மாதிரி ஒரு செயலற்ற ஒரு கூட்டமா நம்ம மாறிட்டு இருக்கோம். நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷன் அழிஞ்சிட்டு இருக்கு, நம்ம கண்ணு முன்னாடி அழிஞ்சிட்டு இருக்கு. இப்ப இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு. காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டுல இருக்கா இல்லையா? இப்ப இந்த 4 பசங்களும் அந்த வட மாநில இளைஞரை கத்தியால கொடூரமா தாக்குனது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நடந்தது நேற்றைக்கு முன்தினம். அதை வீடியோ எடுத்து இவங்க போட்டது நேத்து. ஆனா இதுக்கு முன்னாடியே இவங்க இந்த கத்திய வச்சுக்கிட்டு தொடர் வண்டியிலையும் சரி, பப்ளிக்லயும் சரி, நிறைந்த கஞ்சா போதையில அட்டகாசம் பண்ணி இருக்கிறாங்க. கத்தியை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது, போற வரவங்கள மிரட்டுறது, சாலையில போற வண்டியை சத்தம் போட்டு நிறுத்துறது. இப்ப இதையெல்லாம் காவல்துறை கண்காணிக்குதா இல்லையா? சட்ட ஒழுங்கு இங்க என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு? இது ஒரு கேள்வி. சட்ட ஒழுங்கை பத்தி யாரும் கேள்வி கேட்டுடக் கூடாது என்பதற்காக ஆளும் கட்சியின் ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய சில இன்டெலெக்சுவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வட மாநிலத்தவர் மீது இங்க தமிழ்நாட்டுல சில இனவெறி கும்பல், அவங்க மறைமுகமா ஒரு கட்சியை குறிப்பிட்டு சொல்றாங்க, அவங்க தான் வெறுப்பை தூண்டிட்டாங்க, அதனாலதான் இந்த மாணவர்கள் தாக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த 2 விஷயத்தையும் எப்படி பாக்குறீங்க? இப்போ ஒண்ணும் இல்லை. இப்ப நான் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமே நான் பாக்குறேன், கோபி சுதாகரை டார்கெட் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. பரிதாபங்கள்ல இவங்க வட இந்தியர்கள் ரொம்ப கேவலமா பேசினாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றதாலதான் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கோபி சுதாகர் இந்த 2 பேரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு காலத்துல அரசியலை கேலி பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டுருக்காங்க. இன்னைக்கு அவங்க அரசியலை விமர்சிச்சோ, அரசியலை கேலி பண்ணியோ, அரசியல்வாதிகளை கேலி பண்ணியோ வீடியோஸே போடுறது இல்லை. அதுக்கான காரணம் என்ன? ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு அரசியல் அழுத்தம் வந்திருக்கு. சோ அரசியல்வாதிகளை டச் பண்ண வேண்டாம்னு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. சோ அரசியல்வாதிகளை பொறுத்தளவுல அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தா அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கான சக்தி இருக்கு. சோ நிஜமாவே உன்னோட பார்வை இதுவா இருக்கும் பட்சத்துல கோபி சுதாகர் வீடியோஸ் போடுறதால வட இந்தியர்களுக்கு எதிரான வெறுப்பு வருதுன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா ஏன் விட்டு வைக்கிறீங்க? உங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஸ்டாப் பண்ண தெரியுதுல்ல. கோபி சுதாகர் இன்னைக்கு வரைக்கும் அரசியலே பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்பயும் நீங்க ஸ்டாப் பண்ண வேண்டியதானே? அப்ப நீங்க நல்லா பாருங்க, யாரெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணு பாருங்க. யூபிக்கு எதிராக யாரெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் ஷேர் பண்ணிருப்பாங்க. நம்ம ஒண்ணு அதை பெருசா கொண்டாடி இருக்க மாட்டோம், இவங்க தான் அதை கொண்டாடிட்டு இருந்தாங்க. சோ அதனால இந்த வட இந்தியர்களை மட்டமா பேசுற விஷயங்கள்லாம் இப்ப பேசுறாங்க பாருங்க, யோகி சிகாமணிகள் மாதிரி, இவங்க தான் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க, எனக்கு தெரியும். சோ அதனால அரசியல்வாதிகளை பொறுத்தளவுல அவங்களுக்கு அவங்களோட தேவை என்னன்னு புரியுது. அவங்களுக்கு ஒரு விஷயம் பிரச்சனையை கொடுக்குதுன்னா அதை ஸ்டாப் பண்ண தெரியுது. ஆனா சாமானியர்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை ஸ்டாப் பண்ண தெரியல. இதுல கோபி சுதாகராச்சும் பரவாயில்ல, ஒரு காலத்துல அரசியல் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மைக் செட் ஸ்ரீராம்னு ஒருத்தர் இருக்காரு, அவரெல்லாம் என்னைக்குமே அரசியல் பக்கம் வந்ததே இல்லை. அவர் வட மாநிலத்தவர்களை பத்தி கொஞ்சம் ஒரு வீடியோ கேள்வியும் கிண்டலமா போட்டுட்டாரு. அவரையும் சேர்த்து வச்சு திட்டுறாங்க. யாரும் இவங்களை கேள்வி கேட்டக்கூடாது, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு கேட்டக்கூடாது. அதனால இவங்களை புச்சி இப்ப கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்லைங்க. இப்ப இந்த பீடா துப்புற மாதிரி ஒரு விஷயம் போடுறாங்கல்ல, அதுல தப்பு கிடையாது, அது பேசலாம். ஏன்னா அது பிரச்சனையா இருக்கு. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். யூகேல ஒரு வீடியோ பார்க்கல, ஒரு யூகே வீடியோ. அதுல குறிப்பா இந்தியாவை சேர்ந்த ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அங்க துப்பிக்கிட்டே இருக்காங்களாம், ரொம்ப துப்புறாங்களாம். அந்த பகுதியில துப்பும் போது என்ன ஆகுது, அந்த செவறுகள் அப்புறம் அந்த போல் இதெல்லாம் அழுக்காகுது. அதை கிளீன் பண்றதுக்கு 30,000 பவுண்ட்ஸ் நாங்க ஒதுக்கி இருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. மீடியா எல்லாமே கிளியரா பேசும்போது அந்த பாதிப்பை சரி செய்யறதுக்கு நாங்க 30,000 பவுண்ட்ஸ் டாக்ஸ் பேயர் மணியை நாங்க ஸ்பெண்ட் பண்றோம்னு சொல்றாங்க. சோ அவங்க அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுறாங்க. நாங்க உங்களை அலோவ் பண்றோம், நீங்க இந்த மாதிரி அழுக்கு பண்றதுனால எங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது, எங்க மக்கள் பணத்தை நாங்க செலவழிக்கணும்ன்றத மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை ஒரு பெரிய கேம்பெயினா கொண்டு போறாங்க. கொண்டு போய் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கிளீன் பண்றாங்க. இனிமேல் இதை பண்ணக்கூடாதுன்றதுக்கான ஒரு முன்னெடுப்பையும் எடுக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது இது பாதிப்பு. நீங்க பீடாவை எடுத்துட்டு ஸ்டேஷன்ஸ்ல துப்புறீங்கன்னா அது பாதிப்பு. ஆனா நீங்க அதையே அவங்களுக்கு எதிரான ஒரு ஹேட்டா மாத்துறீங்கன்னா அது தவறான ஒரு விஷயம். ஆனா என் ஊரை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய தேவையும் எனக்கு இருக்குல்ல. நான் பாட்டு இங்க அழுக்கு பண்ண அலோவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு.
இந்த இந்த தமிழ்நாடுன்றது என்னோட மாநிலம், வரவங்க சம்பாதிச்சுட்டு போயிருவாங்க. ஆனா இதை பேணி காக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. சென்னைன்றதை நான் கவனமா கவனிச்சுக்கணும். என் வீடு எப்படி நான் சுத்தமா வச்சுக்கணும், அதே மாதிரி தமிழ்நாட்டையும் நான் சுத்தமா வச்சுக்கணும். இங்க வந்து குப்பையை விட்டுட்டு போக விடக்கூடாதுதான். கரெக்ட். இங்க ஒரு கல்ச்சர்ல ஒரு டீசன்சியை நாங்க மெயின்டைன் பண்ணணும். சோ அதனால அதெல்லாம் பேசலாம். இப்ப துப்புறாங்கன்னா அதை பத்தி நம்ம பேசலாம். ஆனா வட இந்தியர்களுக்கு எதிரான ஒரு ஹேட் கொண்டு போறது தவறான ஒரு விஷயம். நான் எப்படி பாக்குறேன்னா, தமிழ்நாட்டுல இந்த ஹேட் கல்ச்சர் கிடையாதுங்க. இல்ல, ரெகுலரா வட இந்தியர்கள் அட்டாக் பண்ற அந்த சம்பவம் எல்லாம் இங்க பெருசா நடக்கல. என்னோட பார்வை என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இங்க ஒரு ட்ரக் ப்ராப்ளம் இருக்கு. இங்க மதுபானங்கள் பெரிய ஒரு இஷ்யூவா இருக்கு. சோ அதை குடிக்கும் போது நிறைய சிக்கல்கள்லாம் வருது. சோ அப்ப அந்த சிக்கல்கள் வரும்போது சில பேருக்கு பார்த்தோம்னா வட இந்தியர்கள் மேலேயும் நிறைய ஹேட் இருக்கு. குறிப்பா அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் பார்த்தோம்னா பெரிய அரசியல் புரிதல் இருக்காது. ஏதோ அங்க வரக்கூடிய அந்த கிளீன் பண்ண வரக்கூடியவங்க, சின்ன சின்ன வேலைகள் செய்ய வரக்கூடியவங்க, அவங்கதான் எதிரிகள்னு பாக்குறாங்க. இந்த மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு விதமான ஒரு தைரியம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அவங்களோட பவரை காட்டணும்னு நினைக்கிறாங்க. சோ அப்படி நினைக்கும் போது என்ன ஆகுது, அவங்கள டார்கெட் பண்றாங்க. அவங்க வீக்கான டார்கெட். ஆமா, அந்த ட்ரெயின்ல அவன் யாரும் அட்டாக் பண்ணிருக்கலாம். ஆனா அவன் ஏன் குறிப்பா ஒரு வட இந்தியன் அட்டாக் பண்றான்? அவன் வீக்கான டார்கெட். அவனுக்கு பேச தெரியாது, அவனை அடிச்சா சுத்தி யாரும் கேட்க வர மாட்டாங்க, அவங்க தனிமைப்பட்டு போயிருக்கான், அதனால அடிக்கிறாங்க. இவனுக்கு கோல பசங்க அவங்க. இவங்களுக்கு நல்ல பலமான ஒரு ஆள்கிட்ட போய் சண்டை போட முடியாது. சோ அதனால கரெக்டா ஒரு வீக்கான டார்கெட்டை சூஸ் பண்ணி இவனோட பலத்தை ப்ரூவ் பண்ணிக்கிறான். நான் சொன்ன மாதிரி இவங்க லைஃப்ல தோத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள். ட்ரக்ஸ் எடுக்கக்கூடியவன் கண்டிப்பா நிறைய தோத்துட்டு தான் இருப்பான். அவனுக்கு அதனாலதான் அதுல இருந்து ஒரு எஸ்கேப்பே இந்த ட்ரக் தான். சோ அப்ப அவன் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவனால பண்ண முடியும். இந்த மாதிரி தவறான விஷயங்களை செய்துதான் அவன் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண முடியும். நைட் அதனாலதான் குடிச்சு சண்டை போடுறது. நான் பலமா இருக்கேன்றதை காட்டுறதுக்கு அவனுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. அதுவும் குறிப்பா குடிகாரன்னு எடுத்துட்டீங்கன்னா, வயசான குடிகாரர்கள் சண்டை போட மாட்டாங்க பெருசா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் போதைனா என்னன்றது ஓரளவுக்கு ஃபீல் பண்ணிருப்பாங்க. சின்ன பசங்களுக்கு அப்படி கிடையாது. அந்த ஹைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த போதை வரும்போது உடனடியா ஃபுல் பவரையும் ஃபீல் பண்ணி நினைப்பாங்க. சோ அதுலதான் இந்த மாதிரியான பைத்தியக்காரத்தனமான வேலைகள் பாக்குறது. சோ இதுல முக்கியமான கல்பிரிட் என்னன்னு பாக்குறேன்னா, போதை. மதுபானங்களா இருக்கலாம், மற்ற போதைப் பொருட்களா இருக்கலாம். இதெல்லாம் தமிழ்நாட்டை வந்து ஒய்ப் அவுட் பண்ணணும். தமிழ் இனத்தையே அழிச்சிட்டு இருக்காங்க அவங்க. கம்ப்ளீட்டா நம்மள சொரணையே இல்லாத ஒரு கூட்டமா மாத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு சைட்ல நம்ம லைஃப் எப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு எக்ஸெப்ஷன் தாங்க. ஒரு 1000 பேர் குடிக்கிற, 1,00,000 பேர் குடிக்கிறாங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஆனா 1,00,000 பேர் லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அது நமக்கு தெரியறது இல்ல. குடும்பங்கள் வீணாயிட்டு இருக்கு. வீணா போன குடும்பங்கள் இப்படிதான் குழந்தைங்களை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. தவறான குழந்தைகளை தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவன் குழந்தைங்களை எடுத்துக்கோங்க, சின்ன குழந்தைங்க எடுத்துக்கோங்க, 2 வயசு குழந்தை கூட பார்த்தோம்னா நம்ம செய்யறதை அப்படியே ஃபாலோ பண்ணும். ஆமா, அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய சூழல் இவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்ல. நிச்சயமா. சோ என்னால அப்பா எதுவும் பண்ண முடியாதுன்னா நான் வெளியே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நான் பண்றது. வீட்டுக்குள்ள நான் பவர்லெஸ்ஸா இருப்பேன். என்ன வீட்டுல அப்பா உதைப்பாரு, அம்மா திட்டுவாங்க. அப்ப வெளியே வந்து நான் பவர்ஃபுல்லா இருக்கும்னு நினைப்பேன். அப்ப என்ன பண்றது? இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது. இப்ப எல்லாத்துக்கும் வந்து இந்த போதை தான் முக்கிய காரணமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. ஆனா சட்ட ஒழுங்க பாதுகாக்க வேண்டிய இடத்துல இந்த அரசு இருக்கு இல்லையா? அதை நோக்கியும் கேள்வி கேட்கணும். கண்டிப்பா அதான் கேக்குறோமே. கண்டிப்பா முதல்ல நீங்க போதைப் பொருட்களை சொசைட்டில இருந்து நீங்க கம்ப்ளீட்டா, போதைப் பொருள் மட்டும் இல்ல, ஆயுத புழக்கம், அதுவே சட்டம் ஒழுங்கு சார்ந்த ஒரு விஷயம் தாங்க. நீங்க சட்ட ஒழுங்கை மெயின்டைன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க கிரவுண்டை கிளியர் பண்ணணும். கிரவுண்டை கிளியர் பண்ணாதான் நீங்க அடுத்த விஷயம் செய்ய முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா கிரைமுக்கு பின்னாடியும் போதைப் பொருட்கள் இருக்கு. அது உண்மை. நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி நெட்ல செக் பண்ணி பாருங்க. போதைப் பொருட்கள், மதுபான மது போதைன்னா டைப் பண்ணுங்களேன், ஏகப்பட்ட கொலைகள் வந்துகிட்டு இருக்கும் அது சம்பந்தமா. ஜஸ்ட் இந்த மாசம் மட்டும் நீங்க பாருங்க, எப்படி ஏகப்பட்ட நியூஸ் பார்ப்பீங்க. அதுக்குன்னே சில டிவி எல்லாம் இருக்கு, அவங்க நியூஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி மது போதையில் இவர் இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு. சோ அதனால முதல்ல நீங்க கிரவுண்டை கிளியர் பண்ணணும். கிரவுண்டை கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை கொண்டு வர முடியும். ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆயுதங்கள்லாம் கொண்டு வர அலோவ் பண்ணக்கூடாது. இப்ப என்ன ஆகுதுன்னா, திடீர்னு நான் சில நேரங்கள் பாக்குறேன், 3-4 பசங்க பைக்ல பயங்கர சவுண்டா பூச்சின்னு கத்திட்டு எல்லாம் போறாங்க. இது ப்ராப்பர் பிஹேவியர் கிடையாது. ஆனா நம்ம எல்லாருமே பிஸியா இருக்கும், நம்ம வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம், அதனால கண்டுக்காம விட்டுறது. அதே மாதிரி ட்ரெயின்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் பண்ணிட்டு அப்பப்ப பசங்க பண்றாங்க. நம்ம என்னன்னா, நமக்கு சாதாரண மனிதர்களுக்கு அன்றாட பிரச்சனைகளே தலைக்கு மேல இருக்கு. இவங்களோட மல்லு கட்டுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்காது. இப்ப நான் காலைல கிளம்புறேன்னா அவசரமா இங்க வருவேன், முடிச்சுனே அவசரமா வேற இடத்துக்கு போவேன். உங்களுக்கும் அதே மாதிரிதான், மற்றவங்களுக்கும் அதே மாதிரிதான். இந்த மாதிரியான ஆட்களை மானிட்டர் பண்றதுக்கு நம்ம கிட்ட சக்தி இல்லை. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, அதை நம்ம செய்யணும். பைக்ல ஒருத்தர் இந்த மாதிரி தவறா போறாருன்னா அவரோட வண்டியை போட்டோ எடுக்கணும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட நம்ம அதை கொண்டு போகணும், ஆக்ஷன் எடுக்க வைக்கணும். அதே மாதிரி ட்ரெயின்ல ஒருத்தர் இந்த மாதிரி பண்றாங்கன்னா உடனடியாக அந்த வேலையை பார்க்கணும். உடனடியாக அந்த வேலையை நம்ம பார்த்துருந்தோம்னா இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்காரு, சாதாரண ஒரு அப்பாவே இறந்திருக்க மாட்டார். அன்பார்ச்சுனேட்லி நமக்கும் பார்த்தோம்னா அதை பண்றதுக்கான அந்த எனர்ஜி இல்லை. ஆனா அதையும் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம்
இந்த மாதிரியான சம்பவங்கள் வெளியே வருதுன்னா உடனடியா போலீஸும் ரியாக்ட் பண்ணும். நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க. சோ அப்ப உடனடியா பார்த்த உடனே அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய பசங்க பண்ணுவாங்க. எல்லாரையும் போய் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணணும். பண்ணாலே அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். இவங்களுக்கு எல்லாம் தைரியம் என்னன்னா யாரும் நம்மள கேட்க மாட்டாங்கன்றது எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. ஒன்ஸ் ஏதாவது தப்பு நடந்தா நம்மள நொறுக்கிடுவாங்கன்னு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சோ தவறு பண்ணா ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் இருக்கணும். காலேஜ்லயும் சரி சட்டப்படியும் சரி ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் இருக்கணும். அதை எடுத்தாச்சுனாலே சரியா போயிடும். ஆனா முக்கியமான பிரச்சனை நான் என்னன்னு பாக்குறேன்னா ட்ரக்ஸ் தான். ட்ரக்ஸ் இந்த ஆல்கஹால் விற்கிறதெல்லாம் பெரிய ஒரு சிக்கல். அதுல ரொம்ப அருவருப்பான விஷயம் என்னன்னா அரசே அந்த வேலையை பாக்குறது. சரிண்ணா, பல தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.